வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி வாழை மீன் கருவாடு நம்ம செஞ்சிட்ருக்கோம். நல்லா வந்திருக்கு. இந்த வாழை மீன் கருவாடு சாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம், களிக்கு யூஸ் பண்ணலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வாணலில் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுங்க கூட கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஆனியன் ஒரு 1.5 வெங்காயம், கொஞ்சம் ஆனியன் நான் உரலில் இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு. ஸோ வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்துச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே இந்த நல்லெண்ணெயிலே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொச்சிடுச்சு. இப்போது கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொச்சிட்ருக்கு. இப்போ வாழைக்கருவாடை நான் ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த புளி மசாலா இது எல்லாமே கொச்சி வரட்டும். வாவ், நல்லா கொச்சி ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம அந்த வாழைக்கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சைடில் இருக்கிற முள்ளெலாம் கூட நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால. அவ்வளோதான். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா போதும். பர்ஃபெக்டாக உடையாமல் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ.